ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மான்வா வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம டீமன் லார்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட் அசெஷன்ற மான்வா தான் பார்க்க போகிறோம். என்னடா புது மான்வான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் தான் செகண்ட் லைஃப் ரேங்கர் வேணான்னு சொன்னீங்க, நிறைய சேனலில் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் இந்த மான்வா போடுறோம். இது வரைக்கும் எந்த தமிழ் சேனல்லையும் போடல, அதனால தான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாலே தொடர்ந்து போட முடியும். இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இயர் 2000 சியோலில் ஒரு பெரிய பேரழிவு நடந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் ஒரு பெரிய பில்டிங் உருவாச்சு. அதுதான் இந்த முதல் பேரழிவுக்கு காரணம். அங்கேருந்து எல்லாம் ஆரம்பிச்சுது. அந்த அன்னோன் கேட் அது ஓப்பன் ஆன உடனே அதுலேருந்து மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துச்சு. இந்த வேர்ல்டையே போர்க்களமாக்குச்சு. ஆனால் எப்படியோ மெட்டா ஹியூமன்ஸ் அந்த மான்ஸ்டரை ஹண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களாம் ஹண்டர்ஸ்னு நாங்கள் கூப்பிடுவோம். ஹண்டர் அசோசியேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. திரும்பி ரெண்டாவது பேரழிவு ஆரம்பிச்சுது. செலஸ்டியல் வேர்ல்டுக்கும் டீமன் வேர்ல்டுக்கும் பெரிய போர் ஸ்டார்ட் ஆச்சு. செலஸ்டியல் வேர்ல்டோட பேர் எலிசியம், டீமன் வேர்ல்டோட பேர் பேண்டிமோனியம். இந்த டிமானிக் வேர்ல்டோட டீமன் லார்ட் டெய்மோஸ் ஒரு பெரிய ஆர்மியை கூட்டிகிட்டு உலகத்தை இன்வைட் பண்ண ஆரம்பித்தான். அதை தடுக்கிறதுக்காக செலஸ்டியல்ஸ் இங்கே பூமிக்கு வந்தாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த உலகமே கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக மாறுச்சு. இது எல்லாத்தையும் நிறுத்தத்துக்கு ஒருத்தன் வந்தான். அவன் செலஸ்டியலும் கிடையாது, டீமனும் கிடையாது. அவன் ஒரு மனுஷன். கண்ணில் படுற எல்லா டீமன்ஸையும் வெட்டி சாய்ச்சான். அவனோட பவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவன் தான் இந்த ஹியூமனிட்டியை சேவ் பண்ண வந்த ஹீரோ. அவன்கிட்ட இந்த மெட்டா ஹியூமன்ஸ் மத்தியில் அதிகமான பவர் இருந்துச்சு. அதனால தான் எல்லாரும் அவனை ஹீரோன்னு கூப்பிட்டாங்க. அவன் டீமன் லார்டையும் கொண்டு இந்த வாரையும் முடித்தான். அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கு நிம்மதி திரும்பிச்சு. அன்னையிலேருந்து 30 வருஷம் கழிச்சு இது நடக்குது. இப்போ அந்த ஹீரோவுக்கு செலவு வச்சுருக்காங்க. ஒரு பையன் அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அம்மா அம்மா அதுதானே அந்த ஹீரோ. அம்மாவும் ஓடி போகாதடா, உனக்கு அடிபட்டுற போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் சியோல் நேஷ்னல் ஆர்ட் மியூசியம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பேசுகிறான். இன்னைக்கு தானே அது? கடுப்பாக இருக்குது. குரூப் ப்ராஜெக்டில் எது கொடுக்குறாங்கன்னே தெரியல. இதுதான் நம்ம ஹீரோ ஜியோன் மின்ஷியோல். 23 வயசு ஆகுது. கொரியா யூனிவர்சிட்டியில் இப்போ ஹீரோ பேசுகிறான். இந்த ப்ரொஃபஸருக்குலாம் என்னதாச்சுன்னு தெரியல. இந்த குரூப் ப்ராஜெக்ட்லாம் வேஸ்ட்டுன்னு அவனுக்கே தெரியும். இது என்னோட ஓய்வு நாள். இப்போ போயிட்டு நான் இங்கே வந்திருக்கேனே, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அம்மாவும் 2 பசங்களும் முன்னாடி போகிறாங்க. அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு அடிபட்டுற போகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோ சந்தோஷமாக வரான். பசங்களாம் ஸ்கூல் அவுட்டிங் வந்திருக்காங்க போல இருக்குது. எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அப்போ அங்கே பையன் சொல்லிட்டு இருக்கான், நானும் அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக போகிறேன்னு சொல்கிறான். இது ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துது. இதுதான் ஹீரோவோட ஃபேவரட் ஸ்பாட். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் அந்த ஸ்கூலில் அந்த அவுட்டிங் வந்திருக்கான் போல இருக்குது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுதான் அந்த கிரேட் ஹீரோவோட ஸ்டாச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னால் தலையை கூட பார்க்க முடியல. இவ்வளோ பெருசாக இருக்கும். அவர் என்ன இவ்வளோ பெருசாக? ஹீரோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், வாய்ப்பே இல்லை, இந்த சிலையெல்லாம் இவங்க பெருசாக கட்டியிருக்காங்க, ஆனால் அவர் அப்படியே தான் இருப்பாருன்றான். இப்போ அந்த டூர் கைடும் இந்த ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஹீரோ ஹண்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். இவர் இந்த உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணி நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ணார். இவர் மட்டும் இல்லைன்னா அந்த போர் இன்னும் வரைக்கும் போய்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இவர் இறந்து போயிட்டார் டீமன் லார்டை கொன்னக்கப்புறம். அதனால தான் இந்த ஸ்டாச்சு உருவாக்கப்பட்டுச்சு. இவரை யாரும் மறக்கக்கூடாது. இவரால் தான் இந்த உலகம் இப்போ நிம்மதியாக இருக்குன்றதுனால இவருக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம உயிரெல்லாம் அவர் உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காரு. ஹீரோ நினைக்கிறான் ஹீரோ அப்படின்ட்டு. இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டில். நானும் இதே மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் ஹீரோவா. இப்போ தான் யாரோ டவுட்டு கேட்குறாங்க, டீச்சர் நாங்களும் ஹண்டர் ஆகலாமான்னு அப்படின்ட்டு. அப்புறம் எல்லா பசங்களும் அதுக்கான டீச்சரும் எப்படி நீங்களாம் ஹண்டர்ஸ் ஆவீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லா பசங்களும் நானும் ஒரு கூலான ஹண்டர் ஆகணும், நான் படித்தே ஹண்டர் ஆயிடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் இந்த ஹீரோ மாதிரி ஹண்டர் ஆகணும்னு சொல்கிறான். எல்லா பசங்களும் கத்துறாங்க. அந்த டீச்சரும் இதெல்லாம் பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஹீரோ நினைக்கிறான், ஏன் அந்த டீச்சர் அப்போ அப்படி சொன்னார் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அஃபிஷியல் ஹண்டர் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு அஃபிஷியல் ஹண்டர் ஆகணும்னா ஸ்கில்லும் வேணும், லக்கும் வேணும். அவர் அப்போது இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனால் நாங்கள் மனசு கஷ்டப்படுவோன்னு அவர் சொல்லலை. ஹண்டர் ஆகுது இம்பாசிபிள். இப்போ ப்ரெசண்ட்டு ஹீரோ நினைக்கிறான், அந்த பசங்களை பற்றி நினைக்கிறான். பசங்களாம் பாவம், இவங்களாம் ஹண்டர் ஆக முடியாது தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் எனக்கு இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ சில பசங்களாம் ஹீரோ நோக்கி ஓடி வராங்க. மின்சோல் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டிங்களா, நாங்களும் வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும், என்ன நீங்கள் 3 பேரும் ஊரை சுற்றிக்கிட்டு வரீங்களான்னு கேட்குறான். நான் உங்கள் பேரை இதுலேருந்து எடுக்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ப்ரொஃபஸர் கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பசங்களும் சொல்கிறாங்க, இவர் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்ட்டு.
போன செமஸ்டரில் ஜங்சியோக் பேரை எதுவுமே யோசிக்காமல் தூக்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, மின்ஷூர் ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, ஆனால் அவருக்கு இறக்கமே கிடையாது அப்படின்றா. ஹீரோவும், நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்குது, நீங்கள் லைனை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறான். ஹீரோ நினைக்கிறான், இது ஹீரோவோட ஸ்வாடை டிஸ்பிளே பண்ணுற டைம் தான், ஆனால் வீக் டேயில் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு யோசிக்கிறான். அவங்க ஒரு பெரிய பிக்சரை பார்க்குறான். அந்த ஹீரோவோட பிக்சரு. இவர் ரொம்ப நாள் முன்னாடியே செத்துட்டார். இந்த உலகத்தை காப்பாற்றி அவர் இறந்துட்டார். அவரை உயிரை கொடுத்து அந்த டீமன் லார்டோட ஹார்ட்டை எடுத்தார். ஹார்ட்டில் குத்துனார். இன்றைக்கி தான் அந்த டீமன் லார்டை குத்துன ஸ்வாட் உங்கள் கண்ணில் காட்ட போகிறோம். முதல் தடவையாக அந்த ஹீரோவோட ஸ்வாட் உங்களுக்கு காட்ட போகிறோன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஸ்டாஃப் மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்து நீங்கள் தான் கஸ்டமர், நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. ஹீரோவும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க. அந்த பசங்க பேசிக்கிறாங்க, ஏய் அங்கே பாரு அதுதான், எங்கே இருக்குன்னு ஹீரோவும் கேட்குறான். அப்புறம் ஹீரோ பார்த்துட்டான் இந்த ஸ்வாடை அங்கே வச்சுருக்காங்க. அதுதான் டிவைன் ஸ்வாட் ஆஃப் கைத். இப்போ அங்கே இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க, வாய்ப்பே இல்லை, அது அந்த ஹீரோவோட ஸ்வாடு தானே, அதுலேருந்து எவ்வளோ வெளிச்சம் வருது பாருங்களேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஸ்வாடு மூவ் ஆகுது. நினைக்கிறான், இப்போ அந்த ஸ்வாடு மூவ் ஆச்சா இல்லை எனக்கு தான் தோணுதா, மூவ் ஆகுது அந்த ஸ்வாடு அப்படின்னு. அந்த ஸ்வாடு நேராக ஹீரோ கிட்ட வருது ப்ளூ கலர் லைட்டில். ஹீரோ நினைக்கிறான், இது என்ன ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்டா, ஸ்வாடு பர்ஃபார்ம்லாம் பண்ணுது, என்கிட்ட பறந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது அந்த ஸ்வாடு ஹீரோ போயிட்டு குத்திடுது நெஞ்சிலேயே. ஹீரோ நினைக்கிறான், என்னது இது, இந்த ஸ்வாடு எனக்கு இப்போ குத்துச்சா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா அந்த ஹீரோ தான் அந்த பழைய ஹீரோ தான் நம்ம ஹீரோ குத்துற மாதிரி இருக்குது. யார் இவன் என்ன குத்துறான், ஹீரோ இவனா அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஹீரோ பேசுகிறான், இம்ப்ரெசிவ், நீ தான் இந்த பூமியோட ஹீரோவில் அப்படின்னு ஹீரோ பேசுகிறான். ஹீரோக்கே ஒரு நிமிஷம் என்னன்னே புரியல. என் வாயிலேருந்து இதெல்லாம் வருது, நான் இதெல்லாம் பேசவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். நான் தான் டீமன் லார்ட் டேமோஸ் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஹீரோ தான் அந்த டீமன் லார்ட் போல இருக்குது. ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்குன்னா என்னன்னு தெரியல, இனிமேல் தான் காட்டுவாங்க அதை. என்னால் நம்பவே முடியல, ஒரு ஸ்ட்ராங் வாரியரை இந்த மாதிரி ஒரு குட்டி உலகத்தில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. நீ தான் அந்த ஹீரோ, என்ன கொன்னவன், எனக்கு உன் பேரை கேட்கணும் சொல்லுவியா அப்படின்னு. இது பாஸ்டில் நடக்கிறது. அந்த ஹீரோ டீமன் லார்டை கொல்லும் போது நடக்கிறது. இதெல்லாம் இப்போ ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படின்னா நான் தான் அந்த டீமன் லார்டா நினைக்கிறான். டீமன் லார்ட் டேமோஸ். அந்த ஹீரோவும் அந்த டீமன் லார்டை எப்படி கொண்டான்னு காட்டுறாங்க. கத்தியை வச்சு நெஞ்சிலே குத்திருக்கான். அந்த டீமன் லார்டு பேசுகிறாரு, என்னப்பா என் கூட பேசக்கூட மாட்டேங்கிற, உன் காடை எப்பவும் இழந்துடாத, நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வரோம். ஹீரோ அப்படியே கீழே விழுறான். என் தலை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு, இது என்னதான் நடக்குதுன்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோ ப்ரெசண்ட்டுக்கு கண்ணை முழிக்கிறான். எல்லாரும் கத்துறாங்க, மின்ஷோல் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோ கண்ணை முழிச்சு எல்லாரையும் பார்க்குறான். ஹீரோ சொல்கிறான், இப்போ என்னாச்சு, நான் மயக்கம் போட்டாவும் அப்போ இதெல்லாம் கனவான்னு நினைக்கிறான். என் தலை ரொம்ப வலிக்குது, என் மூளை அப்படியே கலந்து வெளில வந்துடும் போல இருக்கு, அந்த மாதிரி வலிக்குது. இந்த பசங்களும் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டீங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஹீரோவும், மயக்கம் போட்டேனா, அப்போ அந்த ஸ்வாடு என்னை குத்துனதெல்லாம் இவங்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஸ்வாடை பார்க்குறான். பார்த்தா அந்த ஸ்வாடு அங்கேயே தான் நிற்கிது. அந்த பசங்களும் சொல்கிறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, அந்த ஸ்வாடு அங்கேயே தான் இருக்குது, நீங்கள் தான் அந்த ஸ்வாடை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு வந்துட்டீங்க, நீங்கள் தான் கனவு கண்டிங்களான்னு கேட்குறாங்க. ஹீரோ நினைக்கிறான், இலூஷனா, இது எல்லாமே இலூஷனா கிடையாது, எனக்கு அந்த வலி அப்படியே இருந்துச்சு அந்த நிமிஷம். இந்த டிவைன் ஸ்வாட் கைத்தை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லா ஞாபகம் வந்துச்சு. இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை. 23 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸை கூட்டிகிட்டு இந்த உலகத்தை அழிவுக்கு கூட்டிகிட்டு போனவன் தான் அந்த டீமன் லார்ட். அவன் அந்த பேண்டியமில் இருக்க 4 காடில் ஒருத்தன், கிங் ஆஃப் ஃபைட்டிங் டீமன்ஸ், அப்புறம் காட் ஆஃப் ஃபார் டேமோஸ். ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க. டேம் இட், என்னாச்சு, எதுக்கெல்லாம் இப்படி நடக்கணும், சொன்ன வார்த்தை எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு, இங்கே என்ன நடக்குது. இதோட சாப்டர் முடியுது. பாய்.